வாத்தியத்தோடு அவன் சுழண்டு சுழண்டு நடனமாடினான். நடனமாடுங்க நடனமாடுங்க, நன்றி சொல்லி நடனமாடுங்க. அப்பா நடனமாடுங்க நடனமாடுங்க, நன்றி சொல்லி நடனமாடுங்க. சங்கீதம் 25 வாசிங்க. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணினவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரியங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்த என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தை நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் எழுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தரணும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பயக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியோ. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். அல்லேலூயா. இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். இஸ்ரவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அந்த உரிமையோடு சொல்கிற என் ஜனங்கள். இல்லையா? தாவீது அதை அறிந்திருந்தான். நான் தேவனுடைய பிள்ளை. இல்லையா? சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக இடங்களில் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்கிறாய், ஏன் தேர்க்கிறாய், தேவன் நோக்கி காத்திரு, நான் நம்புறது அவராலே. சொல்லப்பட்டிருக்குது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதற போல என் ஆத்மா நோக்கி கதறுகிறது. சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணீர் இருக்கிறேன். சங்கீதம் 23 கர்த்தர் நேர்பராக இருக்கிறார் சொல்லுவேன். அவனுடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்ப்பான், அவரோடு பேசுவான், எது வேணாலும் அவர் மூலமாக எனக்கு வரணும் நிற்பான். வடக்கிருந்து கிழக்கிருந்து எனக்கு ஜெயம் இல்லை, கர்த்தர் தான் எனக்கு ஜெயபலனாக இருக்கிறார். இல்லையா? அவன் பாவம் பண்ணாலும் சரி, இல்லை சந்தோஷப்பட்டு துதிக்கனாலும் சரி, இல்லை புலம் பண்ணாலும் சரி, ஆண்டவர்கிட்ட தான் புலம்பும். தேவனே, என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க, என்னை நெருக்கிறாங்க, என்னை அடிக்கிறாங்க, என்னை உதைக்கிறாங்க, என் பிராண சிநேகிதனே என்னை அப்படி உளப்பட்ட நிலம் போல் என்னை குறித்து என்று சொல்லி இப்படி இருக்கிறாங்களே, நான் உமக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? என் ஆத்மா கர்த்தரும் கழிவு வருகிறது. பாவம் செஞ்சால் சங்கீதம் 51 என்ன சொல்கிறாரு? தேவனே, எனக்கு இறக்கம் செய்யுங்க, என்னை சுத்திக்கிறீங்க, ஈஸ்வரனால் சுத்திக்கிறீங்க, என் உதவிகளை திறந்தரலும், அப்பொழுது உடைய புகழை அறிவிக்கும். இதோ நீ நறுங்குண்டமான இதயத்தை புறக்கணிக்க மாட்டி, தேவன் கேட்கும் வழி நொறுங்குண்டாவிதான்னு சொல்லி நொறுங்கி உடஞ்சி அவருடைய சமூகத்தில் கெஞ்சும். ஆத்துமா கர்த்தரின்
மகிழ்கின்றதே இந்த நாவியும் அவரில். சிலரை துதிப்பான், பாடுவான், ஆமாம், சங்கீதக்காரன் துதிப்பான். சிலரை புலம்புவான், சிலரை அப்படியே தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து அந்த நீ அப்படி சுற்றிக்கிறீங்க, என்னை நினைத்திருலுங்க. நம்ம வாசித்த அந்த சங்கீதம் 25 கூட அதிகமாக நினைத்திருங்கிறது தான் வரும். நினைத்திருலுங்க, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உமக்கு நான் காத்திருக்கிறேன், எனக்கு உக்கிர பகையாக என்னை பாய்க்கிறார்கள், என் சத்துக்கள் பெருகிருந்து என்னை அப்படி பாய்க்கிறாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை மன்னிங்க, என் இதயத்தின் வியாகங்கள் பெருகியிருக்கிறது, இக்கட்டுக்கு என்னை நீங்களாக்கி விடுங்க, என் மேல் நோக்கமாய் எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டுகிறவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இதில் ஒரு வசனம் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற 12ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான். அவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால தான் அப்படி புலம்புறான். அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, நான் போகிற பாதை இனி வழி நடத்துவர் இன்னாருன்னு நான் அறிந்திருக்கேன், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளம்புறேன்னு யோபு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், பாடுகள், பயங்கரமான நெருக்கத்து வழியாக நான் போகிறேன். ஆனாலும் அவன் தேவனை இன்னாருன்னு அறிந்திருக்கிறான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். 18 கேரக்டரில் 24 கேரக்டரையும் தாண்டி பியூரிட்டி ஹால்மார்க் சுத்த பொண்ணாக விளங்குங்கிறத அவன் சொல்கிறான். அப்போ சங்கீதத்தில் 119 இவன் சொல்லுவான், தாவீதும் நான் உபத்திரப்பட்ட நல்லது பிரமாணங்களை கைப்பிடிக்கிறேன். கடைசி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நாசில் சுவாசங்களை யாவும் கர்த்தரை துதிப்பதாக கேட்கலாம். உயிர் இருந்துச்சுன்னா அவன் துதிப்பான், செத்தவனால துதிக்க முடியாது. நான் துதிக்கலாம், செத்து போயிட்டேன், ஆத்மாவில் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். சுவாசம் இருக்குதுன்னாக்கி நீ துதிக்கணும், இல்லைன்னா நீ வேஸ்ட்டு. இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவன் எப்படி இருக்கிறான்னா தேவனோட அட்டாச்சாக இருக்கான். அதனால தான் சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, கோழியாத்தே வந்தாலும் சரி, அவன் பார்க்குறது சிங்கத்தையும் கரடியும் பிரச்சனையும் மலையும் பார்க்குறது கிடையாது. மலை பெருசாக தெரியும், கோழியாத்தையும் பெருசாக தெரியும், கரடி சிங்கம் எல்லாமே பெருசாக தெரியும். அவன் பார்க்குறது முதல்ல ஆண்டவரை பார்ப்பான். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய ஆண்டவரை பார்த்துட்டு இவங்க பிரச்சனையை பார்க்கும்போது எல்லாமே சின்ன தான் தெரியும். நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கோம், பிரச்சனை பெருசாக பார்த்துட்டு இவன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பயங்கரமாக, இவ்வளோ கொடூரமாக இருக்கிற இவ்வளோ பெரிய தாக்குதல். அன்றைக்கி ஒரு பையன் வந்தான், ரஞ்சித்துங்கிற பையன், யூபிக்கார பையன். அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி திடீர்னு யோகி ஆதித்யநாத் கிறிஸ்தவ பற்றி யாராவது சொன்னாக்கி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா ஆயில் தண்டனை போடுறாங்க. பயங்கரமாக பயமுறுத்தா இருக்குதே. 2 பெரிய சர்ச்சே, ரொம்ப சர்ச்சே அடைச்சிட்டானாமே, இவன் சொன்ன கம்ப்ளைண்ட்டில் அடைச்சிட்டானாமே. என்ன ஸ்திதின்னு கேட்டேன், கல நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் சொல்கிறான், சர்ச்சை அடைச்சிருக்கு, ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஜெபம் நடந்துருக்கு. முன்னால் சர்ச்சை சுற்றி 10 வீடு தான் இருந்திருப்பான், அந்த 10 வீட்டுக்காரங்களுக்கு தான் ஆண்டர் படி கட்டிட்டு இருப்பான். இப்போ 100 வீடும் ஆராதனை வீடு ஆகிப்போச்சு. 100 வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைகள் பரிசு எல்லாமே ஆராதிக்க ஆரம்பிச்சு. சிங்கக்கவியோ சூளை நெருப்போ இல்லை அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் கழுமரத்தில் கட்டினாலும் படிக்கிறதையும் துதிக்கிறதையும் நிப்பாட்ட முடியல. துதியில் மத்தியில் வாசம் முடியல. ஆக 100 சபை ஆகிடுச்சு. அவன் மூடினது ஒரு பெரிய சபை, திறந்தது 100 சபை. அங்கங்கே கொழுந்துட்டு எரியுது. சரி, எல்லாம் ஆயில் தண்டனையாக போட்டுருவானே அப்படின்னு நான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே போக்கு ரெடியாக இருக்கோம், அங்கே போய் ஆராதிப்போங்க. அவன்கிட்ட அவ்வளோ பெரிய ஜெயில் இருக்கான்னு கேட்க, அவ்வளோ பெரிய ஜெயில் இருக்கா? நீ ஒருத்தனை மறக்கலாம், 2 பேரை மறக்கலாம். நாங்கள் ஊரோட மொத்தமாக குடும்பத்தோடு போய் உட்கார்தாங்கண்ணே. சோறு போட ரெடினா நாங்கள் உள்ள போய் துதிக்க ரெடிங்க. இதை பார்க்கும்போது நம்மளாம் எங்கேயோ பேக்கில் போய்ட்டோம், அவன் யூபியிலேருந்து வேறு வந்து உங்களுக்கு. அதாவது ஒரு காலத்தில் மிஷனரிகள் தமிழ்நாட்டில் வந்ததுனால நமக்கு கல்வி கிடைச்சிது, மெடிக்கல் உதவி கிடைச்சிது, நம்ம ஏரியாவில் இருந்த பிசாசுக்கெலாம் ஓடி வெளிச்சமாயிட்டு. இப்போ அங்கே கட்டப்பட்டு இருள் இருக்கிறனால தான் இவன் ஏதோ ஜாதகம் ரோனக்கை காட்டிக்கிட்டு கோமுத்திரை குடித்தா அவங்களுக்கு முக்தி உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டம் வாங்கிட்டு அலைஞ்சான். இப்போ எல்லாம் தெளிவாகி அதே ராமர் கோயில் கட்டின இடத்துல தோக்கடிச்சு பண்ணல. அப்போ அங்கே வெளிச்சம் போயிட்டு ஆண்டர் போயிட்டாரு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சபைகள் துன்பப்படுத்தப்படும் போது, நெருக்கப்படும் போது பெருகினார்கள் இருப்பாங்க. அப்போ சட்டம் பெருகும்போது, தடைகள் பெருகும்போது அந்த அளவுக்கு பெருக்க முடியாது. அப்போ கிறிஸ்தவனை
அடிக்கும்போது உதைக்கும் போது தான் பெருகிறான். ஐயா எதையாச்சும் பாட்டு பிடிக்க கிடக்கட்டும் விட்டுருங்கன்னு அவனே விட்டுட்டு வேஸ்டாகி போயிடலாம். அடி விழும்போது அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா கூட துடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ வேதனை வரப்போ அவன் அதுக்கப்புறம் எல்லாருடைய ஃபோக்கஸும் யூபி போகணுன்னு இருக்குது. ரத்த சாட்சிகளாக போய் மறைக்கணும்னு நிற்கிது. இல்லையா அங்கே யூபியிலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. நம்ம ஜீசஸ் ஸ்டேடியம்ஸ்லேருந்து பெரிய டீம்கெலாம் வருது, எங்கள் சபைக்கு வரேன்னு இருக்காங்க. அவங்க ரவுண்டு பண்ணி ஜெபிக்கணும்னு வராங்க. நீ எப்படி தடுக்க முடியும்? ஏனையும் தடை கட்டி ஜெபிக்க ஃபுல் டீமே உள்ளே போகுது. அப்போது இயேசுங்கிற ஒரு நாமம் உள்ளே போகும்போது பிசாசுக்கு இடம் இல்லை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அதிகாரிகளை தொடுகிறவர். அப்போது நீ பிரச்சனை தடை வரும்போது அங்கே பணிவிடைக்காரர்கள், அதாவது பதிவிடைக்காரர்கள் போய் உள்ள புகுந்து மறைமுகமாக ஜெபிக்கிற மக்கள் கூடியிருந்தாங்க. இப்போ ஊழியர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜனங்களும் மீட்கப்படுறாங்க. பிசாசுல அலறடிச்சு ஓடுது. அந்த அற்புதம் அடையாளம் பார்த்ததுக்கப்புறம் அந்த இயேசு தான் எனக்கு வேணும்னு நிற்கிறாங்க போது நீ என்ன தடை பண்ண முடியும்? வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்க்குற ஆளுங்களுக்கு ஐயோ அங்கே மூடிட்டானாம இங்கே இவன் பெருசாக கோழியாத்த பெருசாக பார்த்தா, மலையை பெருசாக பார்த்தா, உன் பிரச்சனையை பெருசாக பார்த்தா, அது உனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் சவுல் ராஜா போல மாதிரம் பார்த்து வெளியில தான் உட்காந்து ஏற்ற வேண்டி வரணும். அழைக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது வரும்போது இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் நம்ம ஆண்டரை பற்றி தூசிக்கிறக்கு இவன் யார்? என்னை விட நான் நிற்கேன். உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கூட மாட்ட முடியாது, இந்த பட்டையை தூக்க முடியாத, அதெல்லாம் ஒரு மகன் வேண்டாம், எனக்கு ஒரு பெரிய பட்டை இருக்குது. இயேசு உன்னதமானுடைய நாமத்தை நான் போகிறேன். அடிக்காமல் பாருங்கள், அவன் ஏரியில் போய் அவன் அடித்து அவங்க தீர்த்து அவன் தலைவர். அப்போது தாவீதோட அழைப்பு, அதனால தான் இஸ்ரவேலை நினைச்சிருங்க அப்படிங்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க தான் தாக்கு பிடிப்பாங்க. சும்மா போய் ஆர்டினேஷன் வாங்கினாலும், சும்மா களத்தில் சிலுவை போட்டாலும், பேர மாத்திரம் கிறிஸ்டினாக வச்சுருக்காள், ஏதோ எந்திரிப்போமாக உட்காரமாக சென்று வருவமாக திருப்பலி முடிஞ்சது, இதெல்லாம் நிற்க முடியாது. அடி விழும்போது ஓடி போயிடுவானு, தேவைப்பட்ட மறுதளிச்சுட்டு போயிடுவான். தாக்கு பிடிக்கிறது யார்? அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவனுக்கு தான் சும்மா யூனிஃபார்ம் ஆடிட்டு லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு இருக்க போர்ச்சியவர்கள், சவுல் ராஜாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படை வீரர்கள்லாம் கோலியாத்தை எதிர்கொள்ள முடியாது. இவன் ஆடு வைக்கிறவன் தான். ஆனால் தெரிந்து கொண்டது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போயிடும். அதனால தான் அவன் எப்படி நிற்கிறான்? அப்பப்போ ஆண்டவரே என்னை சோதித்து பாருங்கள், என்னை அப்படி பண்ணிடுங்க இப்படி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இதுதான் வழி, இதுதான் சத்தியம். யுத்தம் வந்துச்சு தாவீது வாழ்க்கையில். வரும்போதெல்லாம் போய் ஜெபம், ஆண்டவரே இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து வரணும், என்ன பண்ணேன் ஆண்டத்துல நேராக போய் அடிப்பார். மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது, நேராக போய் அடிக்க மாட்டான். ஆண்டவர்னா என்ன பண்ணணும்? நீ முசுக்கட்டைங்கிற இடத்துல போய் நின்று அந்த கூடுதல கால் அடி சத்தம் கேட்கும்போது அட்டாக் அப்படிம்பாரு. யுத்தம் அவர் பண்ணுவார். அப்போ அவனோட வெற்றியின் ரகசியம் ஏற்கனவே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் படி நேரடியாக போய் அடிக்கிறது கிடையாது. எந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கும் அவனுக்கு ஆலோசனை கேட்பான். அவர் யுத்தத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார். தண்டை பின்தொடரணுமா? எல்லோரும் கலந்துட்டு ஆண்டவர் கூட இருக்கவங்களாம் குழி வச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ண அட்டாக் பண்ணுமா? பாதியில் 200 பேர் நின்றுட்டான், ஓகே. கிளம்பையில் 200 பேர், ஓகே. அவர் சொன்னால் ஒத்தையில் போய் அடிப்பான். இல்லையா? அவனோட ரகசியம் என்ன? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், ஆகவே நான் ரசிக்கப்படவில்லை. அவன் முன்னால் வேறு எவனையும் நீ பட்டல. அவன் படிப்பு, அவன் அழகோ, இல்லை அவன் பேக்ரவுண்டோ, அவன் குடும்பமோ, எதையும் முன்னால் வைக்கல. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். அதனால தான் முதல் வசனமே என்ன சொல்லியிருக்குது? நான் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே உம்மிடத்தில் ஆத்துமா உயர்த்துகிறேன், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். அல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்க ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. அவன் மாத்திரம் சொல்ல, அவரை மாத்திரம் நோக்கி இருக்கிற ஒருவரையும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணியவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உமது பாதைகளை எனக்கு போதித்துள்ளுங்கிறான். 12ஆம் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தாம் தெரிந்து கொள்ளுவர்களுக்கு வழியை போதிப்பார். சங்கீதம் 128 இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாக ஆசிரியப்படுவான். அவன் சந்ததி இப்படி ஆசிரியப்படுவான், பிள்ளைகள் இப்படி ஆசிரியப்படுவான். சியோனி வந்து கர்த்தவனை ஆசிரியப்பட்டிருக்காரு. சிறியோரையும் பெரியவரையும் ஆசிரியப்பாராங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆகவே தான் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி, நீ என்ன காரியம் செய்தா, இந்த பாவம் செய்தான்னு சொல்லி உணர்த்தப்படும் போது இந்த ராஜபானம் என்னை விட்டு போயிருமே, ஜனங்கள் என்னை பாவியாக பார்ப்பாங்களே அப்படின்னு நினைக்கவே இல்லை. எவனை பற்றி கேர் பண்ணல. நான் பாவம் செய்தேன்னு டிக்ளேர் பண்ணுறான். ஒரு ராஜாவே டிக்ளேர் பண்ணுறான், நான் பாவம் செய்தேன்.
பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, என்னை மன்னிங்கன்னு கொடுக்கான். அப்போ அவன் பேர் ஃபேமஸ்லாம் கீழே தான் போகணும், அப்படி போகல. அங்கே யோசபாத்து யுத்தத்தில் ஜெயித்துட்டு முன்னால் நிற்கிறான், கொடியத்துக்கு ராஜா அனுப்பிவிடுங்க. இவன் ஷார்ட்கட்டாக முன்னே தானே அவன் கூட இருக்கணும், அவனை குளி தண்டிப்பான், அவன் ஃபேமஸ் போயிட்டு நம்ம கொடியேற்றி ராஜாவும் நினைப்பான். அவன் நேர்வழியாக இருந்தனால அவன் கூட இருக்கணும் நேர்வழியாக இருக்கான். யுத்தத்தை ஜெயிச்சது யோசபாத், ஆனால் கொடியேற்ற ராஜாவை அனுப்புங்க. அப்போ ஒருவருடைய பாடி செம்மையாக இருந்தால் சத்துக்கு கூட அவனோட சமாதானம். தப்புன்னு படிச்சுன்னா அதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி அறிக்கை செய்ததுதான். பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவரே எனக்கு உங்களை தவிர யார் இருக்கு ஐயா அப்படின்னு அவர்கிட்ட புலம்புறான். என்னை ஆராய்ந்து பாரு, என்னை பரிசோதித்து பாரு, என்னை சரி பண்ணிருங்கயாங்க. அவனுக்கு பேச்சு பண்ணிக்கு அங்கே ஆடு மாடு மிருகம் தான் இருக்கும், காட்டுக்குள்ள ஆட்களே இல்லை. என் ஆத்மாவை நீ ஏன் கலங்கிறாய், ஏன் திகைக்கிறாய், தேவன் நோக்கி இருன்னு சொல்லி அவனுக்குள்ளே பலப்படுத்தி அவனை தடப்படுத்திக் கொள்கிறான், அவனுக்குள்ளே பேசிக்கிறான். இல்லையா? சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம இதுலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லா விதத்துலையும் நாம் அவரை சார்ந்திருக்கும்போது வெற்றி கிடையாது. சூழ்நிலையெல்லாம் மாற்றிருக்கிறோம். சொந்த குடும்பம் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி வராங்க, பெரிய விருந்து நடக்குது, எனக்கு அழைப்பு கொடுக்கல, இனி ஒரு மனுஷனாக ஒரு பிள்ளையாகவே நினைக்கல அப்படின்னு வருத்தமே படல. அவன் பாட்டில் அவனுக்கு கொடுத்துட்டு சின்ன வேலையை அவன் செஞ்சுட்டே இருக்கான். ஆனால் அந்த சகோதரத்துக்கு மத்தியில், அந்த குடும்பத்துக்கு மத்தியில் சாமியில் நான் சாப்பிட மாட்டேன், தாவி வந்தால் தான் சாப்பிடணும்னு நிற்கான். ஏன்னா ஆண்ட சொல்லிட்டாரு, இங்கே யாரையும் நான் தெரிந்து கொள்ளலப்பா, உனக்கு வேறு எது பிள்ளைகள் இருக்காங்களா? ஐயா இவன் ராணுவத்தில் இருக்கிறான், இவன் இங்கே இருக்கான், இவன் நல்லா வளர்த்தியாக இருக்கான், இவனை தான் நீங்கள் ராஜாவாக தேர்ந்தெடுக்கணும். மனிதன் முகத்தை பார்க்குறதில்ல, சத்ரு இருதயங்களை பார்க்குறவர். அங்கே ஒருத்தர் இருக்கான், படிப்பர் இல்லாமல் ஆடு மேய்ச்சி கிடக்காங்க, அவனை கூட்டுவான், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன்டான். அவன் உள்ளே வரக்கு முன்னாடி இவனை தான் தெரிந்து கொண்டேன், அபிஷேகம் பண்ண கொம்பின் அபிஷேகத்தை அப்படியே ஊற்றி சகோதரருக்கு மத்தியில், குடும்பத்தினர் மத்தியில், புறக்கணிக்கப்பட்டவருக்கு மத்தியில் தலையை வெண்ணெய் நாள் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி விளைவிக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் அவன் அதான் சொன்னான், எனக்கு மேற்படாக நான் தாழ்ச்சடையன் அவனை புழு இடங்களில் மேற்கு அமர்ந்தவன் என்று கொண்டு விடுவார், அவன் ஆத்மாவில் நாம் இருந்தோம் நீதி பால் நடத்துவார், சத்துக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் அடிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் வாயினால் அறிக்கை செய்கிறது. எல்லா பிரச்சனையிலையும் எப்படி அவன் மேற்கொள்கிறான், எப்படி நிற்கிறான். பெரிய ராஜா ஒரு நல்ல பாடக்கூடியவன் இருந்தால் தான் இவனுக்குள்ளே பேய் போடுன்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்கும்போது இங்கே யார் பாடவும் நல்லா இருக்காங்க, காட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்க, அவனை கூப்பிட்டா உனக்குள்ளே பேய் ஓடிடும். யார்? சவுல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரிய ராஜா. இவன் பாட்டு படித்தாருன்னா அவனுக்குள்ள இருக்க சாத்தானுக்கு வேட்டு இல்லையா, அது ஓடுது. இவனை தேடி யார் போகிறான்? ராஜா அரண்மனையிலேருந்து பென்ஸுக்கார் போகுது, ராஜா அவனை அழைக்கிறாரு. இவன் எங்கே இருந்தாலும் அழைப்பு பெற்ற மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை யாரும் கூட வேண்டியதில்லை, யாரும் தேட வேண்டியதில்லை. நீ நிறைய வாய்ப்பிடுங்க, ஒரு ஜோமனுக்காக வாய்ப்பிடுங்க கேட்க வேண்டியதில்லை. அவனை தேடி ரத்தங்கள் ராஜாக்கள்லேருந்து வரும் இல்லையா. அவன் எங்கே இருந்தாலும் காட்டுக்குள்ள இருந்தாலும் அட்ரஸ் கேட்டு வரணும். இங்கே வீடு தெருவுக்கெலாம் அட்ரஸ் உண்டு, காட்டுக்குள்ளே எங்கே அட்ரஸ் உண்டு, தேடி பிடிச்சி வராங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு கோழி முட்டைக்கு மேலே எப்படி தாய்க்கோழி அசைவாடுதோ, அந்த அசைவாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட முட்டை மாத்திரம் குஞ்சு பிடிக்கும். அங்கங்கே தனித்து பாதி கடந்தும் பாதி அபிஷேகம் பெற்றோம் இருக்கிறதுலாம் கூமுட்டே வரும், நாற்றம் எடுக்கும். அந்த ஆண்டுடைய பாதுகாப்பில் அந்த அசைவாடுதலுக்குள்ள ஒப்பு கொடுத்து அந்த அபிஷேகம் பெற்ற உடனே ராஜாவாகலை. பின்பு அவன் ஆடு வைத்தான், கரடியை சந்தித்தான், சிங்கங்களை சந்தித்தான், யுத்தத்துக்கு என் விரல்களை ஆண்டவர் பயிற்றுவித்தார். ஆகவே இந்த மிருகத்தோட ஆண்டவனுக்கு இந்த கோலியாத்தை பார்த்து பயம் இல்லை. ஆண்டவர் பொண்ணாக புடமிட்டு நம்மை உருவாக்கி ஸ்ட்ராங் ஆகிறார். நேசிக்கிற பிள்ளைகளை சிரிச்சுக்கிறார். நமக்கு ரொம்ப பிரச்சனையா, ஆண்டவர் எனக்கு நான் பாட்டு பிடிக்கன்னு துடிக்கும், எனக்கு எவ்வளோ பிரச்சனை, என்னையே தான் புடமிடுவார். எதுக்கு? இந்த கல்லில் மோதனா அவன் நொறுங்கணுமா வேண்டாமா? கண்மலையாங்கில் அவன் காத்திருந்து புதுப்படம் வச்சு கல்லுகளுக்குள்ள அடித்து பறக்கணுமா வேண்டாமா? ஆண்டவருக்குள்ள காத்திருப்பவர்கள் வைக்கப்பட்டு போக மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மை குறைபட்டு போகாது. எல்லா விதத்திலும் ஆண்டவர் மற்ற சார்ந்து வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தமிழில் ஆசீர்வாதம் ஜெபிங்க. விதத்தை பண்ணுங்க. என்னையும் உங்கள் கூட்டி சேர்த்தேன்னா அதுக்கு அவங்க நன்றி ஆண்டவரே. அப்பா என்று ஆண்டவரே பேக் என்பதற்கு கூட ஆண்டவரே ஜபத்தில் கடந்து கொண்டு செய்து அவங்க கோடி
ஸ்தோத்திரம் அப்பா. இது பல நாள் இங்கே வந்து ஜெபித்திருக்காண்டு, ஆனால் இந்த சகோதரி கூட ஜெபிக்க கிருபை தந்திர கோடி நன்றிகள் அப்பா. சோதராண்டவரே, நாங்கள் என்னென்ன தேவைகளோடு உங்கள் தேடி வந்திருக்கோம். நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே அப்பா. எங்கள் பாதையை ஆண்டவரே நீங்கள் சரியான பாதையில் நடத்தி கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. சங்கீதம் 22:12 சொன்னது போல் ஆண்டவரே அப்பா, கர்த்தர் காட்டும் பாதையில் நாங்கள் செல்ல ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. சொல்கிறேன், நாங்கள் பயிற்சி செய்யும் அனைத்து வேலைகளையும் ஆசீர்வதித்தார்கள். எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளும் உண்மை கண்டு ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன் அறிய ஆண்டவரே அப்பா. சுவிசேஷத்தை சொல்ல உமக்காக வாழ தேர்வை செய்ய ஆண்டவரே அப்பா. பவுலன் கண்டு அவங்க பயிற்சி செய்யும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே ஃப்ராங்க்லின் தொழிலையும் ஆசீர்வதித்தாருங்க ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நல்லா படித்து ஆண்டவரே அப்பா உமக்குள் வளர கருவிச்சு ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதுபோல் பக்கத்தில் இருக்கிற சகோதரியும் நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. நாளை தினத்தை ஆசீர்வதித்தாருங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள்லாம் உம்மிடம் சொல்லும்போது ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அதற்கு ஏற்ற தீர்வுகளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்று ஆண்டவரே இவர் தாவீது ஆண்டவரே எந்த யுத்தம் வரும்போது ஆண்டவர் உம்மிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படி செய்தார் ஆண்டவரே. அதனால் அவருக்கு ஆண்டவரே அவர் செய்த யுத்தம் அனைத்திலும் ஆண்டு வெற்றியை ஆண்டவர் கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்கள் அதுபோல் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் ஆண்டவர் உண்மை முன்னிறுத்தி ஆண்டவர் எந்த பிரச்சனையும் உமக்கு தெரியப்படுத்தி ஆண்டவர் நீங்கள் சொல்லுவது செய்யும்போது ஆண்டவரை நீங்கள் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்தும் வெற்றியை தாருங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே இக்கட்டுகளுக்கு எங்களை நீங்களாக்கி விடுதலையாக்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபங்களிலும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு அப்படியே பெரிய காரியம் செய்துள்ள சொத்தம். நன்றி சொல்லி நடனம் ஆடுங்க அப்பா, நடனம் ஆடுங்க, நடனம் ஆடுங்க. நன்றி சொல்லி நடனம் ஆடுங்க. ஆண்டவரே அதிகமாக நல்ல நோய்கள் செபிக்கிறோம். நேருடைய சம்பளமே ஆற்றலுடைய கிருபைகளையும் அப்பா உடைய பதவிகளை பெற்று செய்த தேவனுடைய உதவி செய்ததுக்காக சொல்கிறோம். செய்யாம கோடி 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 சொல்கிறாங்க. கம்மியான வசனத்தின்படி ஆண்டவரை எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். உதவி செய்ய ஒவ்வொருவருமே ஆசை விசேஷமா வந்து ஒவ்வொருவரையும் காலையில் நன்றி ஆண்டவரை செய்யாம கோடி 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 சொல்லுறோம். ஆண்டவரை எல்லா மகிமை புகழ் மக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுதுமே பரிசுத்தம் செய்யுங்கள். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், சகல மனவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.